அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது நம்ம வயசானவர்கள், நமக்கு வீட்டில் பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்போவுமே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதாவது கனவு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனவுக்கு இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி, எனக்கு கனவில் பசுமாடு வந்த மாதிரி, ரொம்ப நல்லது போ. பசுமாடு எப்படி வந்தது? நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா எதிர்த்தாப்பில் பசுமாடு வந்தது, முட்டித்தானே? அது கதையாக கேட்பா. இல்லை பாட்டி, இப்படி வந்தது, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே போயிடுது. பசுமாடு என்ன நிறம் இருந்தது? வெள்ளை நிறம். ஓ சிறப்பு. பக்கத்தில் கன்று இருந்தது? ஆமாம். கவலையே படாத. ஏதாவது வேண்டின்னு இருக்கியா? ஆமாம் பாட்டி, குழந்தைக்காக வேண்டின்னு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீ வரும்போது புத்திர பாக்கியம்தான் போங்க அப்படின்னு சொல்லுவாள். கனவுக்கு பலிதம் கொடுப்பாங்க, கனவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கனவுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கறது உண்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, நம்மளுடைய சின்ன வயசில் இப்படி ஒரு ஃபோன் வரும், எந்த வயரும் கிடையாது, காதில் வச்சுன்னு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. என்னது, காற்றுல பேசிடுறதா? நல்லா போச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாள். காதில் இத்தனோண்டு மைக்கு வச்சு நம்ம பாட்டுக்கு பேசலாம் அப்படின்னு சொன்னால் சிரிச்சிருப்பாங்க. பழைய படத்துல எல்லாம் அந்த மோதிரத்தில் பேசுவாங்க, பார்த்துருப்போம். இன்றைக்கி அது உண்மையாகவே மாறிடுது, நிஜமாகவே செல்ஃபோனாக அப்படி மாறிடுது. நம்ம ஆச்சரியப்படக்கூடிய கனவு கண்ட பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நினைவாக நடந்துட்டுருக்கு. இன்னும் கண்டுபிடிப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நமக்கு தேவையானது அத்தனை இந்த உலகத்தில் இருக்குது, கண்டுபிடிப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த கண்டுபிடிப்பு பூரா பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுது. நல்ல மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கோடைய ஓனர்கிட்ட போய் கேட்கும்பொழுது, நான் இப்படி ஒரு பில்டிங் வரும்னு கனவு கண்டேங்கிறார். மேனிஃபெஸ்டேஷன். நான் கனவு கண்டேன். நம்ம படங்களில், தமிழ் படங்களில் சில படங்கள்லாம் நம்ம எடுத்தோம்னா நம்ப மாட்டோம். ஆனால் ஆங்கில படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம நம்பிடுவோம். ஏன்னா நமக்கு அதன் மேலே ஒரு அவங்க எடுத்திருக்கிற விதமும், அதே மாதிரி அவங்க சொன்ன விதமும் நம்ம லைஃப் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்செப்ஷன் ஒரு படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவு உலகத்தில் அவங்க வாழுவாங்க. கனவு உலகத்துக்கு போய் கனவு உலகத்தில் அவங்க வாழுவாங்க. ரொம்ப அற்புதமான அவார்டு ஃபிலிம் இது. மனிதனுடைய வாழ்க்கையில் கனவுகளை நாம் எப்போவோ பஞ்சாங்கங்களில் கொடுத்துட்டாங்க. முன்னோர்கள் கனவுக்கு பலன் கொடுத்துட்டாங்க. கனவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். நம்மளுடைய ஞானிகள், யோக குருமார்கள்லாம் கனவு காணுங்கள்னே சொல்கிறாங்க, கனவு காணுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கனவுக்கு ஸ்வப்னம்னு சொல்லுவாங்க. ஸ்வப்ன பலன் அப்படின்னு நம்மளுடைய பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு விஷயத்தையும் நம்ம குழப்பிப்போம், சகுனமும் சொப்பனமும். சகுனத்தில் அதே விஷயம் சொப்பனத்தில் வந்தது அப்படின்னு சொன்னால், சொப்பனத்தில் கெட்டதாக இருக்கிறது சகுனத்தில் நல்லதாக இருக்கும், சகுனத்தில் நல்லதாக இருக்கிறது சொப்பனத்தில் கெட்டதாக இருக்கும். இது அழகாக பஞ்சாங்க குறிப்புகளில் நமக்கு விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி நம்ம அந்த கனவுகளில் ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் வர கனவு என்னென்னா சர்ப்ப கனவு தான். சார், பாம்பு கனவில் வந்தது சார், பாம்பு வந்தது சார், இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறங்காட்டி, கனவுகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஜாமமாக பிரிச்சுக்கலாம். இரவு சில பேர்லாம் 9 மணிக்கு படுத்துடுவா, அவளுக்கெல்லாம் 11-12 மணிக்கு முதல் ஜாமமாக, ரெண்டாவது 12 மணிக்கு படுப்பா, 2 மணிக்கு ரெண்டாவது ஜாமமாக, அடுத்தது பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 மணி, திருப்பி 4லேருந்து 6 மணி, இப்படி ஜாமமாக பிரித்து கொள்ளும் பொழுது 3வது ஜாமத்தில் கண்ட கனவும் 4வது ஜாமத்தில் கண்ட கனவும் ரொம்ப சீக்கிரமாக பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகலில் தூங்கப்படாது, அதனால் பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்கிறது உண்டு. வாலண்டியராக அதை பிடிச்சி கனவு காணுவோம், அதனால் அது பலிக்காது. இந்த யதார்த்தமாக காணக்கூடிய பலன்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சர்ப்பம். இந்த சர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது கடவுள் சாமி அப்படின்னு சொன்னோம்னா நாக பாம்பை நம்ம சொல்லுவோம். கருநாகம், நாகப்பாம்பை நல்ல பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற எந்த பாம்புக்குமே மற்ற பெயர்களில் அப்படி கிடையாது. ராஜபாம்புன்னு சொல்லுவோம், நாகராஜர்னே பேர் வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஆதிசேஷர், அவர் மகாவிஷ்ணு ஆதிசேஷர் கீழே படுத்துன்னு இருப்பார். மாரியம்மன், சமயபுர மாரியம்மன் பார்த்துட்டிங்கன்னா மேலே சர்ப்பம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். சிவபெருமானுடைய கழுத்தில் சர்ப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். பிள்ளையாருடைய இடுப்பில் சர்ப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். முருகப்பெருமானுடைய காலுக்கடியில் சர்ப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். இப்படி எல்லா தெய்வங்கள்கிட்டையும் நாம் சர்ப்பத்தை பார்க்க முடியும், இந்த பாம்பை பார்க்க முடியும். அது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பாம்பும் படம் எடுத்துன்னு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, நாகராஜ பாம்பு, கருநாகராஜம் இப்படின்னு பேர் கூட வைக்கிறது உண்டு.
இந்த நாகம் நம்ம வந்து கனவுல வந்தது, நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி ஊறி போகிற மாதிரி கனவுல வந்துடுது அப்படின்னு சொன்னால், கனவுல கண்டுறது நல்லதுன்னு சொல்லப்படுது. நல்லா கேட்டுக்கோங்க, கனவுல காண்றது நல்லது. இதுவே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிமித்தமாக பார்த்தீங்க, நிமித்தம்னா சகுனமாக கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அது அவ்வளோ நல்லது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலிருந்து கீழ் நோக்கி போகிற மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க, அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. எப்படி கனவுகளை பிரிச்சிருக்காங்க பாருங்கள், மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடியது, கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடியது, இது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் முக்கியமாக சொல்கிறது, சார் பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டேன், பாம்பு நான் ஓடுறேன் துரத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயங்கள் கெட்டது வந்து அது வந்து உங்ககிட்டேருந்து போக போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவே அது வந்து உங்களுக்கு கடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், கொத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ரெண்டாவது பாயிண்ட். நேரில் நம்ம வந்து நிமித்தமாக பாம்பு எனக்கு வந்து டக்குன்னு நான் வந்தேன், என்னை சுற்றி எப்படி பின்னாடியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது ராகு கேதுவுடைய சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்பசாபம், சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா பிரதானமாக ஜோதிடத்தில் சொல்கிறது உங்களுக்கு சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. ராகு கேதுவுடைய தோஷம். செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராகு காலத்தில் பூஜை பண்ணுறதும், வெள்ளிக்கிழமை 10 to 12 நீங்கள் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இது வந்து பரிகாரமாக சொல்லுவாங்க. இல்லைன்னா நாகர் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற வழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக பார்த்துட்டேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பிள்ளையார், முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாகருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பண்ண சொல்லுவாங்க. குறிப்பாக ராகு காலத்தில் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. பிரசித்தி பெற்ற கோயில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் காளஹஸ்தியை சொல்லுவாங்க, திருப்பாம்புரமை சொல்லுவாங்க, திருநாகேஸ்வரத்தை சொல்லுவாங்க. இந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. நிறையா பேருக்கு இந்த ராகு கேது தோஷம் இருந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களில் சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா உழைப்பாங்க, பட் பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். நிறைய இன்புட் போடுவாங்க, பட் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. சார் என் வாழ்க்கையில் நான் பல வருஷம் தொலைஞ்சிட்டேன் சார், ஐம் வெரி வரி அபவுட் திஸ் சார், என்னால் அது நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திருமண தடைகள், எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாச்சு, நானும் எங்கெங்கேயோ போயாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யதார்த்த பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போக விளக்கேற்றுங்க, அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நல்ல வைதீக காரியங்களும் பிராயசித்த காரியங்களும் எடுத்துட்டா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனன காலத்திலேருந்து இன்றைக்கி பார்க்குற ஜோதிடம் பார்க்குற காலம் மட்டும் கணக்கெடுத்து இத்தனை ஆவர்த்தி இத்தனை மந்திரங்களை கொண்டு அந்த ராகு கேதுவுக்கு சர்ப்பதோஷமாக ஹோமமாக பண்ண சொல்லுவாங்க. இன்னும் நீங்கள் காளஹஸ்தி போய் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள் வெறுமனே நாகரை வச்சு பண்ணுற பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் நாகரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுற பரிகாரம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணி பண்ணுற பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இப்படி அதுக்கு இத்தனை மந்திரங்கள் இத்தனை ஆவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு அந்த நாகதோஷம் நீங்கிறது. அப்போது சர்ப்பம் ஒரு மனிதருக்கு கனவாக வந்தால் நல்லதா, ஏறுற மாதிரி கனவு வந்தது ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது நல்ல பாம்பு ஏறுற மாதிரி கனவு வந்தது. அதே நல்ல பாம்பு துரத்துற மாதிரியும் கடிக்கிற மாதிரியும் கனவுகளில் வந்துச்சுன்னா அவ்வளோ விசேஷம். துரத்துற மாதிரி வந்துச்சுன்னா பகுதி விசேஷம், பகுதி தலைக்கு வந்து தலபாகிவிட போகுது. அதே சமயத்தில் கடிக்கிற மாதிரி வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதுவே நேரடியாக சகுனமோ நிமித்தமோ அவங்க கண்ணுக்கு எதிராக பட்டது, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி நம்மளுடைய பெரியவர்கள் ரொம்ப அழகாக சகுனம், நிமித்தம், சர்ப்பதோஷம், சர்ப்பத்தை பற்றியும் சர்ப்பசாஸ்திரத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சார் சர்ப்பசாஸ்திரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, நீங்கள் என்ன சர்ப்பசாஸ்திரம்னு சொல்கிறீங்க? இல்லை, சர்ப்பத்தை பற்றிய சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக அதை நான் சாஸ்திரம்னு ஆட் பண்ணிட்டேனே தவிர சர்ப்பத்துக்குன்னு சாஸ்திரங்கள் நான் சொல்லலை. ஆக இந்த சர்ப்பம் கனவுல வந்துச்சுன்னா அது நல்லதா, ஏறுமுகமாக வந்து நாகராஜராக வந்ததுன்னா நல்லது, மற்ற பாம்புகள் வந்ததுன்னா அவ்வளோ தீயது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அது சகுனமாக நம்ம கண் முன்னாடியே இருந்ததுன்னா அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஆக இதெல்லாம் அடிப்படையாக ராகு கேது தோஷத்தை பிரதிபலிக்கிறது. ராகு கேதுவுக்கு யோகமும் உண்டு, சர்ப்ப யோகமும் உண்டு, தோஷமும் உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தில். யோகம் கனவுகளில் வரும்பொழுது நன்மையை ஏற்படுத்துறது, தோஷம் நமக்கு சகுனங்களில் வரும்பொழுதோ அல்லது இந்த மாதிரி இருக்கும் பொழுதோ அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. அதற்குண்டான பரிகாரங்களும் கோயில்களும் நான் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.